பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இப்ப பழனி வீட்டுக்கு வரப்போறத நினைச்சு காந்திமதி ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க. அவங்க மருமகள்கிட்ட எல்லாம் போய் விஷயத்த சொல்றாங்க. பழனி இனிமேல் இங்கே தான் இருக்க போறான், அவனுக்கு பிடிச்சதா சமைச்சு வைங்கன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதை கேட்ட வடிவுக்கும் மாறிக்கும் ஷாக் ஆகுது. என்னத்த சொல்றீங்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்றாங்க. பதிலுக்கு காந்திமதி வந்து பாண்டியனை பார்த்து பேசினாங்கல்ல, அந்த விஷயத்தெல்லாம் மருமக ரெண்டு பேர்ட்டையும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, கொஞ்ச நேரம் கழிச்சு பழனியும் வீட்டுக்கு வராது. ரொம்ப சோகமா தான் வருவாரு. அவரை பார்த்தோன்னா சக்திவேல்லாம் லைட்டா நக்கலா தான் பேசுறாரு. என்னடா இந்த பக்கம் அதுவும் பொட்டியும் கையுமா வந்திருக்க, என்ன விஷயம்னு கேட்கிறாரு. காந்திமதி தான் பதில் சொல்றாங்க. டே, இனிமேல் அவன் இங்கே தான்டா இருக்க போறான், நீங்க தானே ஆசைப்பட்டீங்க அவன் நம்ம கூட இருக்கணும்னு, அதான் இங்க வந்திருக்கான்ற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்டோன்னு சக்திவேலுக்குலாம் லைட்டா சந்தோஷமா தான் இருக்கு. இப்ப தாண்டா நீ கரெக்டா முடிவு எடுத்திருக்க, அந்த மளிகை கடைக்காரன் நம்மனா வேலைக்காகாதுன்னு இப்பயாச்சும் புரிஞ்சு ரொம்ப சந்தோஷம்ன்றாரு. முத்துவேல்லாம் பழனியை பார்த்து, டே நிஜமா இனிமேல் இங்கே தான் இருக்க போறியா, இல்லை 4 நாள்ல திரும்ப அங்கே ஓடி போயிருவியான்ற மாதிரி கேட்பாரு. அதுக்கும் காந்திமதி தான் பதில் சொல்றாங்க. அதெல்லாம் இல்லப்பா, இனிமேல் நம்ம கூட தான் இருப்பான்ற மாதிரி சொல்றாங்க. அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் பாசத்தை பொழிறாங்க. ஒரு பக்கம் முத்துவேல் வந்து நான் உடனே புரோக்கர்ட்ட பேசுறேன், நல்லா பொண்ணா பார்த்து உனக்கு உடனே கல்யாணம் பண்றோன்ற மாதிரி சொல்றாரு. இன்னொரு பக்கம் சக்திவேல் வந்து நீ அந்த வீட்டுல மாதிரிலாம் இங்க கஷ்டப்படலாம் தேவையில்ல, நீ பாட்டு ஜாலியா இருக்கலாம், அது இல்லாம கல்யாணத்தையும் நீ நினைக்கிறத விட நாங்க பிரம்மாண்டமா பண்ணுவோன்ற மாதிரிலாம் பில்டப் பண்றாரு. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, மாறி பேச்சுவாக்குல பழனிட்ட உண்மையை வளரிடுறாங்க. ஆமாங்க, காந்திமதி தான் பாண்டியன்ட்ட பேசி அவரை இங்க வர வச்சாங்கன்ற விஷயத்த சொல்லிடுறாங்க. அதை கேட்டோன்னு பழனிக்கு ஷாக் ஆகுது. அடி பாவின்ற மாதிரி காந்திமதியை பார்த்து முழிப்பாரு. அடுத்து கதிருக்கு ராஜிக்கு தான் ஒரு சீன் வச்சிருக்காங்க. கதிர் என்ன பண்றாரு, ராஜியை கூட்டு போய் அவங்க ட்ரைனிங் பண்றதுக்கு ரன்னிங் பண்றதுக்குலாம் வசதியா ஒரு ஸ்போர்ட்ஸ் மாடல் ஷூ வாங்கி தராரு. அது மட்டும் இல்லாமல் ராஜியை நல்லா என்கரேஜ் பண்ணுவாரு. இங்கே பாரு, நீ எப்படியாவது போலீஸ் ஆகணும், அதுக்காக இப்பயே நல்லா ட்ரைனிங் எடுத்துக்கோன்ற மாதிரிலாம் சொல்றாரு. லாஸ்டா காந்திமதி வீட்டை தான் திரும்ப காட்டுறாங்க. சக்திவேல் முத்துவேல்லாம் வீட்டுக்கு வராங்க. வந்தவங்க பழனியை பார்த்து, டே நாங்கள் புரோக்கரை பார்த்து பேசிட்டோம்டா, இந்தாடா பொண்ணுங்களோட போட்டோ, இதுல எந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு பார்த்து சொல்லுன்றாங்க. ஒரு பக்கம் முத்துவேல் சொல்றாரு, இதுல இருக்க பொண்ணுங்களை நம்ம தகுதிக்கேற்ற பொண்ணுங்க, எல்லாமே பெரிய குடும்பம், அந்த பாண்டிய மாதிரி உனக்கு கடமைக்கெல்லாம் நான் பொண்ணு பார்க்கலன்றாரு. இன்னொரு பக்கம் சக்திவேல்லாம், இங்கே பாடுறா, அந்த பாண்டிய மகன் கல்யாணத்தோட ஒரு நிச்சயம் நல்லா பிரம்மாண்டமா இருக்கும், கல்யாணம்லாம் வேற லெவல்ல இருக்கும், சீக்கிரமா எந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லிடான்றாரு. வடிவெல்லாம் அவர் அவசரப்படுத்தாதீங்க, கொஞ்சம் யோசிக்க டைம் கொடுங்கன்றாங்க. அவங்களும் சரிடா, நாளைக்குள்ள நல்ல பதிலா சொல்லுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. லாஸ்டா மாறி நல்லா கலாய்க்கிறாங்க. கோமதியை விட இவங்க ரெண்டு பேரும் தான் எப்ப பார்த்தாலும் பாண்டியனே நினைச்சிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதோட தான் இன்னைக்கு சீரியலே முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் நடக்கும்னா, சக்திவேலு முத்துவேலும் பழனியோட கல்யாணத்தை பாண்டியனை வெறுப்பேற்றுறதுக்காகவே நல்லா பிரம்மாண்டமா அதிரடியாக ஏற்பாடு பண்ணுவாங்க. இந்த சீன்லாம் கூடிய சீக்கிரத்தில் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. முக்கியமாக சக்திவேலு முத்துவேலும் ஒரு கண்டிஷன் போடுவாங்க. பாண்டியன் குடும்பத்தில் இருக்க யாருமே இந்த கல்யாணத்துக்கு வரக்கூடாது, அவங்களுக்குலாம் அனுமதியே இல்லைன்ற மாதிரி கண்டிஷன் போடுவாங்க. இதனால ஏதாவது பிரச்சனைகள் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி சீன்ஸ்லாம் அடுத்தடுத்த எபிசோட்ல வரலாங்க. இதெல்லாம் பற்றி உங்கள் கருத்தை நான் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக் தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூஸ் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.